கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வெளியேற பெற்ற பிரண்ணாம் குடும்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளை, தனிப்பட்ட நபர்களையும் குடும்பங்களையும் கர்த்தர் இந்த காலை பொழுதிலே உங்களை அதிகமாக ஆசிர்வதித்திருக்கின்றார். அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய சமாதானம் என்றென்றும் ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் தனிப்பட்ட நபர் மேலும் தங்கியிருப்பதாக. சென்ற பதிவிலே எப்படியாக மூன்றாவது ஆதாமாக எப்படி பிரண்ணாமாக தேவன் வெளிப்பட்டார், அவர் குதிரை மேலே வருவர் என்று சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர் எப்படியாக ஒரு எளிமையாக தேவன் வெள்ளை குதிரையாக இம்மானுவேல் பிரண்ணாமாக எப்படி வெளிப்பட்டார் என்பதை பற்றியும் நான் உங்களுக்கு வாசித்து காண்பித்தேன். அதே போல பரிசுத்தாவி என்பது என்ன என்ற செய்தியிலிருந்தும் அவர் 3 ஆண்டு காலமாக இயேசு கிறிஸ்து கூட மீன் பிடித்தார், மீனை இழுத்தார். நான் சென்ற பிறகு அவர் உனக்குள் வாசம் செய்வார் என்று எப்படியாக அந்த பேராவை எடுத்து நான் வாசித்து காண்பித்தேன். இப்படியாக யெகோவா தேவன் தான் முதல் வரியிலே அவருடைய குமாரனாக வெளிப்பட்டார். அதே போலதான் இரண்டாவது வரியிலும் அதே யெகோவா தேவன் தான் பரிசுத்தாவியாக வெளிப்படுகின்றார். நான் உங்களுக்கு வேதத்தில் வாசிக்கிறேன். ஏசாயா புஸ்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கிறேன். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், இது முதல் வருகை. குழந்தையாக பிறப்பது இது முதல் வருகை. நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். நமக்கென்று ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கென்று ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அப்போ இந்த பாலகன் என்பது பார்ப்பீர் என்றால் அது முதல் வருகையாக இருக்கிறது. குமாரன் என்பது பார்ப்பீர் என்றால் அது இரண்டாவது வருகையாக இருக்கிறது. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேலே இருக்கும். பாருங்கள், பிரணாமுடைய வலது தோல் பட்டையில பார்ப்பீர் என்றால் அக்னி ஸ்தம்பம் இருந்தது. அதுதான் கர்த்தத்துவம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வேத வார்த்தையில் கொஞ்சம் நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தத்துவம் பிரண்ணாமுடைய தோல் மேலே தான் இருந்தது. ஏனென்றால் அவர் இரண்டாவது வருகையிலே வருகின்ற பொழுதுதான் அந்த கர்த்தத்துவத்தை அவர் பெற்றுக்கொள்கின்றார். பாருங்கள், முதல் வருகிலே அவர் யெகோவா தேவன் இயேசுவாக குமாரனாக வெளிப்பட்டார். இரண்டாவது வருகிலே வருகின்ற பொழுதும் அவர் குமாரனாக பரிசுத்தாவியாகத்தான் வெளிப்படுகின்றார். இப்போ பிரண்ணாம் தேவனுடைய குமாரன் என்று சொல்லப்பட்ட வார்த்தைகளை நாம் இதற்கு மேல் ஆராய போகின்றோம். பிரண்ணாம் தேவனுடைய குமாரனா இல்லையா, இல்லை பிரண்ணாமே தேவனாக வெளிப்பட்டாரா இல்லையா என்பதை பற்றி நான் உங்களுக்கு உரைக்கப்பட்ட வார்த்தையிலிருந்து சில காரியத்தை நான் வாசிக்கிறேன். அதாவது 11வது கட்டளை, 11th commandment என்ற செய்தி வருடம் பார்ப்பீர் என்றால் மார்ச் மாதம் 2ஆம் தேதி 1960வது ஆண்டிலே கொடுக்கப்பட்ட செய்தியில் உங்களுக்கு நான் 22வது அதாவது 21வது பேரா அதிலே உங்களுக்கு நான் 2வது பத்தியிலிருந்து நான் வாசிக்கிறேன். 21வது பேரா முதல் 22வது பேரா வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அப்போ பிரண்ணாம் சபையில பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். அப்படி பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கின்ற பொழுது எல்லோரும் அமைதியாக இருங்கள், இப்பொழுது இந்த சபைக்குள்ளே தேவன் உங்களிடத்திலே பேச போகின்றார் என்று சொல்லி அவர் அங்கே சபையை அமைதியாக இருக்க வேண்டும் என்று கட்டளை கொடுக்கின்றார். எப்படியாக தேவன் இயேசு கிறிஸ்துவாக வெளிப்படுகின்ற பொழுது ஞானஸ்தானத்தை இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொள்கின்ற பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம், இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று ஒரு சத்தம் கேட்கப்பட்டதோ, அதே போல நீங்கள் பார்ப்பீர் என்றால் பிரண்ணாம் கூடத்திலே அதே சத்தம் அங்கே ஜனங்களுக்கு முன்பாக வெளிப்படுகிறது. இது எத்தனை பேர் படிச்சிருப்பீங்க என்று எனக்கு தெரியாது. இல்லை, சில பேர் இந்த புக்கே இல்லை என்று கூட சொல்லுவார்கள். பாருங்கள், தேவனுடைய வார்த்தையை மறுதளிப்பதற்கு ஒரு சகோதரனுக்கு அநேக விதமான காரியங்கள் உண்டு. ஆனால் விசுவாசிப்பதற்கு ஒரே ஒன்று தான் போதும். அவர்கள் பரிசுத்த ஆவியினால் தேவன் யார் என்று பேதுருவை போல அடையாளம் கண்டு கொண்டால் மாத்திரம்தான் இந்த பேராக்களுக்கும் இந்த செய்திக்கும் அவர்கள் ஆமென் என்று சொல்வார்கள். பாருங்கள், நான் வாசிக்கிறேன். சகோதரன் பிரண்ணாம் அப்பொழுது தான் நாங்கள் இயேசுவை காண விரும்புகிறோம் என்ற பிரசங்கத்தை முடித்திருந்தார்.
மக்கள் கூட்டம் மிக ஆழ்ந்த அமைதியில் இருந்தது. ஒருவரும் அசையவில்லை. காதோடு காதாய் பேசும் சத்தம் கூட கேட்கப்படவில்லை. தேவன் பேச எத்தனிக்கும்போது ஒரு பரிசுத்த அமைதியை வரவிடுகின்றார். மிக மிருதுவாக பேசிக்கொண்டிருந்த சகோதரன் பிரண்ணாம் கூட திடீரென்று பேசுவதை நிறுத்திவிட்டார். அப்பொழுது சடுதியாக கட்டடத்தின் மாடியிலிருந்து வரிசையிலிருந்து ஒரு சத்தம் கேட்டது. ஒரு ஒலிபெருக்கி கருவி கூட தேவைப்படவில்லை. ஏனெனில் தேவன் ஒவ்வொரு செவியையும் திறந்தது போல காணப்பட்டது. காற்றாலைகள் அங்கு இருந்து எல்லாருடைய செவிக்கும் இருதயத்திற்கும் நேரடியாக கொண்டு சென்றது. என்னுடைய ஒளி நாடாவில் பதிவு செய்யப்பட்டபடி வார்த்தைக்கு வார்த்தை நான் அதை சரியாக மேற்கோள் காட்டட்டும். என் ஜனத்துக்கு கர்த்தராகிய நான் உரைக்கிறதாவது, நான் அனுப்பியுள்ள என் ஊழியக்காரனை உங்களுக்கும் இந்த சந்ததிக்கும் நான் தான் அவனை உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன் என்று உங்களை உறுதிப்பாடாக நம்பும்படி செய்யும்படியாக பவுலைப் போல இவரும் தைரியமாக பேசுவார். ஆம், நான் என் ஊழியக்காரன் பிரண்ணாமை அனுப்பியுள்ளேன். அவனுடைய வாயில் என்னுடைய வார்த்தைகளை நான் வைத்திருக்கிறேன். நான் என் குமாரனை மரிக்கத்தக்கதாக அனுப்பினேன். என் ஜனங்களோ அவரை புறக்கணித்தார்கள். நானும் என்னுடைய குமாரன் பிரண்ணாமை அனுப்பியிருக்கிறேன். உங்களுடைய நாளிலே உங்களிடம் அவர் வந்திருக்கிறார். எத்தனை பேருக்கு ஆமேன் சொல்ல முடியும்? என்டம் சர்ச்சில் இருக்கிற போதகர் ஆமேன் சொல்லுவாரா? என்டம் சர்ச்சில் இருக்கிற கொடான கோடி பிலிவருக்கு ஆமேன் சொல்லுவார்களா? தேவனாலே முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகள் மாத்திரம்தான் இதற்கு ஆமேன் என்று சொல்ல முடியும். அத்தனை ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நின்றார்கள். எல்லோருமே என்னை ஜனங்கள் என்று யார் என்று சொல்கிறான் கேட்கின்ற பொழுது, ஒருவர் போதகர் என்றும், ஒருவர் தீர்க்கதரிசி என்றும், மற்றொருவர் நீங்கள் தீர்க்கதரிசியில் ஒருவர் என்றும், எலியாவில் ஒருவர் என்றும் சொன்னார்கள். ஆனால் தேவன் இண்டிவிஜுவலாக, தனிப்பட்ட நபராக, பேதுருவே நீ என்னை யார் என்று சொல்கிறார் என்று தேவன் கேட்டார். அதற்கு பேதுரு, ஆண்டவரே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எங்கள் சபை பாஸ்டர்கிட்ட போய் கேட்டுட்டு வரேன், எங்கள் சபை டீக்கன்மாருக்கெல்லாம் கேட்டுட்டு வரேன், இல்லை எங்கள் அப்பா அம்மா 30 வருஷமாக சபைக்கு போகிறாங்க, அவங்ககிட்ட போய் கேட்டுட்டு வரேன்ட்டு அவர் அங்கே ஓடவில்லை. ஆண்டவரே நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனை கிறிஸ்து. பாருங்கள், மனிதனாக நின்று கொண்டிருந்த, பேசக்கூடிய மனிதனாக நின்று கொண்டிருந்த இயேசுவை பார்த்து, ஆண்டவரே நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனை கிறிஸ்து என்று பேதுரங்கை தேவனுக்கு முன்பாக அறிக்கையிடுகின்றார். அப்பொழுது தேவன் சொல்கின்றார், பேதுருவே, இந்த ரத்தமோ மாம்சமோ உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்துக்கிற என் பிதாதான் உனக்குள் வாசம் செய்து, அந்த பசுத்தாவிதான் உனக்குள் வாசம் செய்து நான் யார் என்பதை உனக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். இதுதான் பரலோகத்தின் திருவுக்கோள், இதுதான் வெளிப்பாடு. இந்த வெளிப்பாட்டின் மேலே என்னோட சபையை கட்டுவேன். பேதுரு பெற்றுக்கொண்ட மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசுதான் கர்த்தர் என சொல்லக்கூடிய அந்த வெளிப்பாட்டின் மேலே என் சபையை கட்டுவேன் என்று தேவன் சொன்னார். அதே போல இன்றைக்கும் பாருங்கள், அந்த சபையோருக்குள்ள மேல் அறையிலிருந்து பார்ப்பீர் என்றால் சத்தம் கேட்கிறது, சபையோரு காதுகள் கேட்கும்படியாக. நான் என் ஊழியக்காரன் பிரண்ணாமை அனுப்பியுள்ளேன். அவனுடைய வாயில் என்னுடைய வார்த்தைகளை நான் வைத்திருக்கிறேன். நான் என் குமாரனை மரிக்கத்தக்கதாக அனுப்பினேன். என் ஜனங்களோ அவரை புறக்கணித்தார்கள். நானும் என்னுடைய குமாரன் பிரண்ணாமை அனுப்பியிருக்கின்றேன். உங்களுடைய நாளிலே உங்களிடம் அவர் வந்திருக்கின்றார். இயேசு கிறிஸ்துவை எப்படி தேவன் குமாரனாக முதல் வரிகள் அனுப்பினாரோ அதே போல இரண்டாவது வரிகளை பாருங்கள். அதே இயேசு கிறிஸ்து தான் பிரண்ணாமாக வெளிப்பட்டிருக்கின்றார். யெகோவா தேவன் எப்படி இயேசு கிறிஸ்துவாக வெளிப்பட்டாரோ அதே யெகோவா தேவன் தான் பிரண்ணாமாக வெளிப்பட்டிருக்கிறார். ஏனென்றால் அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். அநேக முகமூடிகளை, அநேக மாஸ்கை அவர் மாற்றிக்கொண்டார். இஸ்ரவேலை கேள், கர்த்தர் ஒருவரே, ஒரே தேவன் தான். 3 கட்டங்களாக தேவன் பிரித்து கொண்டார். பிதாவாக வெளிப்படுகின்ற பொழுது மோசையாக வெளிப்பட்டார். குமாரனாக வெளிப்படுகின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவாக வெளிப்பட்டார். பரிசுத்தாவி வெளிப்படுகின்ற பொழுது அவர் பிரண்ணாமாக வெளிப்படுகின்றார். இதோ அது சாட்சியான இந்த செய்தியை நான் உங்களுடைய முன்பாக வைக்கின்றேன். நானும் என்னுடைய குமாரன் பிரண்ணாமை அனுப்பியிருக்கின்றேன். உங்களுடைய நாளிலே உங்களை வந்திருக்கின்றார். ஒரு குமாரனை தேவன் தந்திருக்கின்றார். அதனால் தாங்க அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து பிறந்த அதே நட்சத்திர அடையாளங்கள்
பிரண்ணாம் பிறப்பிலும் தேவன் அதே அடையாளத்தை தேவன் இந்த பூமியிலே வைக்கின்றார். அவர் பிறக்கின்ற பொழுது லாந்தர் விளக்குக்குள்ள வீட்டில் இல்லை. விடியற்காலை 5 மணிக்கு பிறக்கின்றார். அப்பொழுது எந்த விதமான சூரிய வெளிச்சம் வரவில்லை. ஆனால் பிரண்ணாமுடைய தலைக்கு மேலே அக்னி ஸ்தம்பம் இருந்ததாக அவர் என்னுடைய சுயசரிதை செய்தியில் அவர் பேசுகின்றார். பாருங்கள், அந்த மெஸ்ஸியாவின் அடையாளத்தையும் இயேசு என்ற அடையாளத்தையும் பாருங்கள். அவர் நட்சத்திரங்கள் மூலியமாக தேவன் அந்த கடைசி நாட்களிலே பிரண்ணாமுடைய பிறப்பிலே அதே நட்சத்திர அடையாளங்களை தேவன் காண்பிக்கின்றார். எதற்காக? இது உலக ஜனங்களுக்கு அல்ல, தேவன் தான் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு மாத்திரமே இந்த அடையாளத்தை இந்த மணவாட்டி விசுவாசிப்பாள் என்று இந்த மணவாட்டியாகத்தான் தேவன் அந்த அடையாளத்தை வைத்திருக்கின்றார். பிரண்ணாமுடைய தலைக்கு மேல் இருக்கிற அக்னி ஸ்தம்பத்திற்கு என்ன அடையாளம்? அது கர்த்தர் லோகோஸ் ஏலோயும் என்பதற்கான அடையாளம். பாருங்கள், அது பிரண்ணாமுடைய தலைக்கு மேல் அக்னி ஸ்தம்பம் நின்று கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் அந்த அக்னி ஸ்தம்பம் தேவன் ஏலோயும் பிரண்ணாமாக நின்று கொண்டிருக்கிறார் என்பதற்கான அடையாளமாக இருக்கிறது. இந்த அடையாளம் யாருக்கு? உலக ஜனங்களுக்கு அல்ல, கர்த்தராலே முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகள் அவர்கள்தான் இந்த அடையாளத்தை கண்டு இவர்தான் கர்த்தர் என்று கண்டு கொள்ள வேண்டும் என்று தான் தேவன் மணவாட்டிக்கு என்று கொடுக்கப்பட்ட அடையாளமாக இருக்க தவிர இது பிரண்ணாம் கொடுக்கப்பட்ட அடையாளம் இல்லை. மணவாட்டி அதை காண வேண்டும் என்று. இது அவிசுவாசிக்கு இல்லை, இது விசுவாசிக்கு மாத்திரம்தான் என்று வேதம் போதிக்கிறது. விசுவாசிகளுக்காகத்தான் தேவன் அடையாளத்தை காண்பிக்கின்றார். பாருங்கள், நானும் என்னுடைய குமாரன் பிரண்ணாமை அனுப்பியிருக்கிறேன். பாருங்கள், அவர் இயேசு கிறிஸ்து அனுப்பினது போலவே பாருங்கள், 2வது வரியிலே பிரண்ணாமாக வெளிப்பட்டு அக்னி ஸ்தம்பத்தை தலைக்கு மேலே வைத்து தோல் மேலே கர்த்தத்துவத்தை வைத்து மரித்தவரை உயிர்ப்பிக்க வைத்து குருடனை பார்க்க வைத்து இந்த அடையாளமெல்லாம் யாருக்கு? முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகள். கல்வாரி சிலுவையிலே அவருடைய விலா எலும்பிலே 2வது ஆதாம்குள்ளிருந்து குத்தப்பட்ட அந்த வெளிவந்த அந்த ரத்தம், அந்த ஜீவன் பாருங்கள் இன்றைக்கு அதை கண்டு கொண்டிருக்கிறது. அப்ப இது அவர் 3வது ஆதாம் இல்லையா? 3வது ஆதாம் தானே அவர். இந்த உரைக்கப்பட்ட வார்த்தை போதிக்கிறதே, நானும் என்னுடைய குமாரன் பிரண்ணாமை அனுப்பியிருக்கிறேன், உங்களுடைய நாளிலே உங்களிடம் வந்திருக்கின்றார். இப்படிப்பட்ட வந்தவரை ஜனங்கள் அவரை எப்படி இயேசு கிறிஸ்துவை மறுதளித்தது போலவே பிரண்ணாமையும் அவர்கள் எப்படி மறுதளிப்பார் என்று பாருங்கள். நான் பேரை வாசிக்கிறேன். ஆம், அவர்கள் ஒன்று கூடியிருக்கின்றனர். அவர்கள் தங்களுடைய இரகசிய அறையிலே அவர்கள் சந்தித்து கொண்டனர். என் மக்களுடைய தலைவர்கள் ஒன்று சேர்ந்து ஆலோசித்து உள்ளனர். அவர் மீது அவர்கள் தீர்ப்பையும் செலுத்திவிட்டனர். அவர்கள் தங்கள் இரகசிய அறையிலே நாம் அவரை புறக்கணிப்போம், அவரில் ஒரு குறையை நாம் கண்டுபிடிப்போம், அதை மக்களுக்கு போதிப்போம், இதுவும் கூட பெயல்செபூல் தான் என்று அவரிடம் கூறுவோம். ஆம், அவரை அனுப்பினது கர்த்தருடைய ஆவி அல்ல என்று பேசியிருக்கிறார்கள். எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவாக வருகின்ற பொழுது பரிசேயர்களும் சதுசேயர்களும் மற்ற அனைவருமே எப்படியாக இயேசு கிறிஸ்துவை அவரிடத்தில் ஒரு குறையை கண்டுபிடித்து அவர் தேவனால் அனுப்பப்பட்ட மெஸ்ஸியாவல்ல என்று அவரை ஜனங்களுக்கு முன்பாக குற்றப்படுத்துவோம் என்று முதல் வரியிலே அந்த யூதர்கள் பேசிக்கொண்டது போலவே இந்த கடைசி நாட்களிலே என் மக்களுடைய தலைவர்கள், அப்போ இன்றைக்கு இருக்கிற பரிசேயர்கள் கூட்டுகளை ஏக சொன்னேன், இன்றைக்கு ஒரு வேத வார்த்தையின் வெளிப்பாடை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அனைத்து விதமான என்டம் சர்ச் இருக்கிற போதகர்களும் ஒரு மீட்டிங் போட்டுட்டு அந்த மீட்டிங்கில் மெஜாரிட்டியாக யார் எந்த வார்த்தை பேசுகிறார்களோ அதுதான் இன்றைக்கு வெளிப்பாடாக இருக்கிறது. பாருங்கள், அப்போ என் மக்களுடைய தலைவர்கள் ஒன்று சேர்ந்து ஆலோசித்து உள்ளனர். இந்த பிரண்ணாமே தேவன் அனுப்பல, அவரை கர்த்தர் என்று சொல்வது தவறு, அது கர்த்தருடைய ஆவி அல்ல, அவரிடத்துல நம்ம குறையை கண்டுபிடிச்சு அதை நாம் மக்களுக்கு போதிப்போம், இதுவும் ஒரு பெயல்செபூல் தான் என்று அவர்கள் கூட்டம் கூடி பேசி கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு என்டம் சர்ச்சுடைய வேலை என்ன பாருங்கள். பிரண்ணாம் கிறிஸ்து அல்ல என்றும் பிரண்ணாம் பசுத்தாவி அல்ல என்றும் மறுதளிப்பதை இன்னைக்கு ஒரு என்டம் சர்ச்சுடைய ஊழியமாக இருக்கிறது. பாருங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே, முதல் வரிகளை எப்படியாக சொந்த ஜனங்கள் தான், நியாய பிரமாணத்தின்படி கீழ்ப்படிந்து இருந்தவர்கள் தான், மோசனுடைய 10 கட்டளைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் தான், பிதாவை வணங்கி கொண்டிருந்தவர் தான், யெகோவா தேவனை வணங்கி கொண்டிருந்தவர்கள் தான் இயேசு கிறிஸ்துவை மறுதளித்தார்கள்.
அதே போல இன்றைக்கும் நான் கிறிஸ்துவன் என்றும் சபைக்கு போகிறேன் என்றும் என்டைம் சர்ச்சில் அமர்ந்து கொண்டு பார்ப்பீர் என்றால் இன்றைக்கும் அவர்கள் நாங்கள் கடைசி கால செய்திக்குள்ள வந்துவிட்டோம், நாங்கள் கர்த்தராகிய இயேசு நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம், நாங்களும் உரைக்கப்பட்ட வார்த்தையை வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு பாருங்கள், இன்றைக்கும் பிரண்ணாமை அவர்கள் மறுதலித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட உங்களை பாருங்கள், அவர் சொல்கிறார், ஆகவே உங்களிடம் அனுப்பி உள்ள என் ஊழியக்காரன் பிரண்ணாமை கொண்டு நான் அவர்களை நியாயம் தீர்ப்பேன். யாரை வச்சுக்க நியாயம் தீர்க்க போறாரு? பிரண்ணாமை வைத்து நியாயம் தீர்க்க போகிறார். இயேசு கிறிஸ்து தானேப்பா நியாயம் தீர்க்கணும், பிரண்ணாமை எப்படிப்பா நியாயம் தீர்ப்பாரு? பாருங்கள், அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். யெகோவா தேவன் தான், அக்னிஸ்தம்பன் தான் இன்றைக்கு பிரண்ணாமாக நின்று கொண்டு, அதனால் தான் பாருங்கள், அவர் நான் பிரண்ணாமை கொண்டு நியாயம் தீர்ப்பேன். ஏனெனில் என் ஆவியை என் ஊழியக்காரனுக்குள்ளே வைப்பேன். பார்த்தீங்களா, பரிசுத்தாவின் செய்தியில் வாசித்தோமே, இயேசு சொன்னாரு, பிதாவானவர் எனக்குள் வாசம் செய்கின்றார், நான் சென்ற பிறகு அவர் உனக்குள் வருவார் என்று சொல்லிக்கொண்டு இருந்தார் என்று சொன்னாரே. பாருங்கள், ஏனெனில் என் ஆவியை என் ஊழியக்காரர்களுக்குள்ள வைப்பேன், நீங்கள் என் ஆவிக்கு கீழ்ப்படியவில்லை எனில் நீங்கள் உடைக்கப்பட்டு போவீர்கள். இது உங்கள் மேல் விழுமானால், கர்த்தருடைய வார்த்தை உங்கள் மீது விழுமானால் நீங்கள் நசுங்கி போவீர்கள். உங்கள் வீடு பாழாக்கும்படிக்கு விடப்படும். இதுதான் அந்த கல். எந்த கல்லுங்க? தலைக்கல்லுங்க. தலைக்கல் யாருங்க? பசுத்தாவி. பசுத்தாவி யாருங்க? பாருங்கள், பிரண்ணாமாக நின்று கொண்டிருக்கின்றார். இது எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீர்களா? இதுதான் சத்தியம், இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. எல்லாருமே தலைக்கல் வருன்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்களே. பாருங்கள், அந்த தலைக்கல் பிரண்ணாமாக நின்று கொண்டிருக்கின்றார். இது யாருங்க சொன்னது? பிரண்ணாம் செய்தி கொடுத்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த மேல் அறையிலிருந்து தேவன் விசுவாசிகளாகிய சபை வந்திருக்கின்ற சகோதர சகோதரிகள் இதை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் அங்கு நின்று கொண்டு பிரண்ணாம் யார் என்பதை ஜனங்களுக்கு முன்பாக அவரே அங்கு நிரூபித்து காண்பித்துக் கொண்டிருக்கின்றார். பாருங்கள், எப்படியாக தேவன் சீனா மலையிலே யாக்கோபு, பேதுரு, யோவான் இருக்கின்ற பொழுது இவர் என் நேசகுமாரன், இவர் செவி கொடுங்கள் தேவன் சொன்னார். அதே போல பாருங்கள், இன்றைக்கு சபையில் நின்று கொண்ட தேவன் பிரண்ணாம் யார் என்பதை ஜனங்கள் புரிந்து கொள்ளும்படியாக கண்டு கொள்ளும்படியாக தேவன் அவரே அங்கு நின்று கொண்டு பேச வைத்து அவரே பேசுகின்றார். கர்த்தருடைய வார்த்தை உங்கள் மீது விழுமானால் நீங்கள் நசுங்கி போவீர்கள், உங்கள் வீடு பாழாக்கும்படிக்கு விடப்படும். இதுதான் அந்த கல். ஆம், நீங்கள் அதன் மேல் விழுந்தால் நீங்கள் உடைந்து போவீர்கள். ஆனால் அது உங்கள் மீது விழுமானால் அதை உங்களை தூளாக அரைத்து விடும். அந்த கல் யாருங்க? அது பிரண்ணாமாக வெளிப்பட்டிருக்கின்றார், கிறிஸ்துவாக வெளிப்பட்டிருக்கின்றார். ஆம், நீங்கள் அதன் மேல் விழுந்தால் நீங்கள் உடைந்து போவீர்கள். தானியேல் கண்ட தரிசனம், தானியேல் மூலியமாக வெளிப்பட்ட வார்த்தை நீங்கள் பார்ப்பீர் என்றால், இதோ கையில் பெருக்க முடியாத கல் உருண்டு வந்து சபை ஸ்தாபனங்களை உடைத்து போட்டது. இந்த கல் கையால் பெருக்க முடியாத கல். பாருங்கள், அந்த கல் யாராக நின்று கொண்டிருக்கிறார் என்பதை பற்றி நீங்கள் பாருங்கள். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். பாருங்கள், ஆனால் இந்த ஜனங்களோ அவரிடத்துல ஒரு குறையை கண்டுபிடிப்போம், அவரை அதை கொண்டு ஜனங்களுக்கு போதிப்போம், அவர் தேவனால் அனுப்பப்பட்டவர் அல்ல, இவரும் பெயல்செபூல் தான் என்று முதல் வரிகளை இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தது போலவே, சொந்த ஜனங்கள் மறுதலித்தது போலவே, இன்றைக்கு என்டைம் சர்ச்சுகளும் அதுக்குள்ள இருக்கிற விசுவாசிகளும் இவரை மறுதலித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த கல் உங்கள் மேல் விழுமானால் நீங்கள் உடைந்து சுக்குள் சுக்குளாகப்படுவீர் என்று இந்த செய்தி நமக்கு போதிக்கிறது. பாருங்கள், ஒன்றாக கூடியவர்களுக்கு கர்த்தர் உரைக்கிறதாவது, இப்படியாக நீங்கள் பிரண்ணாமுக்கு எதிராக நின்று கொண்டிருக்கின்ற ஜனங்களுக்கு கர்த்தர் உரைக்கிறதாவது. என் அன்பு சகோதர சகோதரிகள், கண்டிப்பாக செய்தி வாசித்து பாருங்கள். ஒன்றாக கூடி உள்ளவர்களுக்கு கர்த்தர் உரைக்கிறதாவது, என் ஆவியால் நிரப்பப்பட்டதாக தங்களை அழைத்துக் கொள்கிறவருக்கு கர்த்தர் உரைக்கிறதாவது.
நானும் பசுத்தாய் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிற உங்களுக்கு நான் சொல்லுவது, நீங்கள் என் ஜனமாய் இருந்தீர்கள், நான் உங்களை ஆஸ்வதித்தேன், நான் உங்களை அபிஷேகித்தேன். ஆனால் நீங்களோ ஒன்றாக கூடி நான் உங்களுக்காக அனுப்பி உள்ள கர்த்தராகிய தேவனுடைய ஊழியக்காரனை புறக்கணித்தீர்கள். அவரை நான் அனுப்புகையிலும் நான் உங்களை நியாயம் தீர்ப்பேன். இந்த நாளிலும் இந்த மணி நேரத்திலும் உங்களுடைய வீடு பாழாக்கப்படும். நீங்கள் ஒரு எழுப்புதலுக்காக கூவி அழைப்பீர்கள், ஆனால் கர்த்தருடைய செவி உங்களுக்கு செவி கொடுக்காது. பாருங்கள், இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிற நீங்கள் என்னத்தான் நீங்க என்னிடத்துல வந்து நின்றாலும் கூப்பிட்டாலும் என்னுடைய செவி உங்களுக்கு கேட்காது என்று தேவன் சொல்கின்றார். எதனால? நீங்கள் பிரண்ணாமை மறுதலிக்கின்ற பொழுது. அவர் பசுத்தாவி அல்ல, அவர் தலைக்கல் அல்ல, அவர் தேவன் அல்ல, அவர் மெசியாவல்ல, அவர் கிறிஸ்து அல்ல என்று யாராவது நீங்கள் மறுதலிப்பீர் என்றால் பாருங்கள், கர்த்தருடைய செவி உங்களுக்கு செவி கொடுக்காது. ஏனெனில் நான் உங்களை அழைத்த போது அது நான் தான் என்று நீங்கள் என்னை அறிந்து கொள்ளவில்லை. எப்படிப்பட்ட வார்த்தை பார்த்தீங்களா? நான் உங்களை அழைச்சேன், அக்னி ஸ்தம்பத்தின் அடையாளத்தோடு வந்தேன், தோல் மேலுக்கு அக்னி ஸ்தம்பத்தோட அடையாளத்தோடு வந்தேன், மரித்தவரை உயிர்ப்பித்து காண்பித்தேன், குருடனை பார்க்க வைத்து காண்பித்தேன், அணிலே வராத இடத்தில் அணி சிருஷ்டிக்க பண்ணி காண்பித்தேன். இப்படியெல்லாம் அடையாளத்தை காண்பித்து நான் உங்களை அழைத்தேன். நீங்களோ நான் தான் அவர் என்று என்னை நீங்கள் விசுவாசிக்கவில்லை, என்னை அறிந்து கொள்ளவில்லை. அதனால் உங்களுக்கு நான் செவி கொடுக்க மாட்டேன். நான் உங்களோடு பேசும்போது நீங்கள் எனக்கு ஒரு அணிநகர் ஜனங்களாக இருப்பீர்கள். பாருங்க, நான் உங்களோடு பேசுகின்ற பொழுது நீங்கள் எனக்கு அந்நிய ஜனங்களாக இருப்பீர்கள். நான் நின்று பிசாசுகளை துரத்தி வேதஸ்திரி சொஸ்தமாக்கி அப்பத்தை பிட்டு உங்கள் கண்களுக்கு முன்பாக அதை பெருக செய்த போதிலும் நீங்கள் இவன் பிசாசு பிடித்தவன் என்று கூறின என் ஜனங்களைப் போல நீங்களும் ஆனீர்கள். பாருங்கள், நான் இயேசு கிறிஸ்துவாக நின்று கொண்டு ஜனங்களுக்கு முன்பாக அப்பத்தை பிட்டு அநேக பேர்கள் கொடுத்து வியாதி சொஸ்தமாக்கி பிசாசை துரத்தி அன்றைக்கு எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நான் காண்பித்து அன்றைக்கு எப்படியாக என்னுடைய யூதர்கள் எப்படியாக என்னை மறுதளித்தார்களோ அதே போல நீங்களும் இன்றைக்கு அவர்களைப் போலவே ஆகிவிட்டீர்கள். பாருங்கள், எப்படிப்பட்ட வார்த்தை தேவன் இந்த செய்திகளை பேசியிருக்கின்றார். ஏனென்றால் யூதர்களும் அக்னி ஸ்தம்பத்தை பார்த்து மறுதளித்தார்கள். மன்னாவை புசித்தும் மறுதளித்த இன்னைக்கும் அதேதான். இரண்டாமுடைய தலைக்கு மேலுக்கிற அக்னி ஸ்தம்பத்தை பார்த்து அவர்கள் மறுதளித்து விட்டார்கள். அந்த அக்னி ஸ்தம்பத்துக்கு என்ன அடையாளம், அந்த அக்னி ஸ்தம்பத்துக்கு என்ன அர்த்தம், வேத வார்த்தை கொண்டு ஆராய்ந்து பாருங்கள். எந்த போதவருடைய பேச்சை கேட்காதீங்க. நீங்களாகவே செய்தி எடுத்து நீங்களாவே படித்து டவுட் வரும் என்றால் நீங்களாவே கர்த்தரிடத்தில் முழங்கால் படியிட்டு தேவனிடத்தில் கேட்கின்ற பொழுது தேவன் நிச்சயமாக அதுக்கு உங்களுக்கு வெளிப்பாட்டை தருகிற தேவனாக இருக்கின்றார். அன்பு சகோதர சகோதரிகளே, வேத வார்த்தை ஆராய்ந்து பாருங்கள். அதில் தான் நமக்கு நித்திய ஜீவன் என்று வேதம் போதிக்கிறது. பாருங்கள், இன்றைக்கு பிரண்ணாமை கிறிஸ்து அல்ல, பசுத்தாவி அல்ல, யாராவது நீங்கள் அவருக்கு மறுதளிப்பீர் என்றால் பாருங்கள், யூத ஜனங்கள் மறுதளித்து போலவே இன்றைக்கு இருக்கிற ஜனங்கள் என்னை மறுதளிக்கின்றார்கள். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். ஏனெனில் நான் உங்களிடம் பேசுகிறேன். எங்க பேசினாரு? பிரண்ணாமுடைய சபையிலே மேல் அறையிலிருந்து பேசுகின்றார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். ஏனெனில் நான் உங்களிடம் பேசுகிறேன். நான் உங்களிடம் என் ஊழியக்காரர்களை அனுப்புவேன். அவர்கள் உங்களை ஆஸ்வதிப்பார்கள். நீங்கள் என்னிடமாக சேர்க்கப்படுவீர்கள். இதுவரை இல்லாத அளவிற்கு நீங்கள் பலமாய் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். மனிதருடைய சிந்தைகளையும் மனிதருடைய வழிகளையும் உங்களிடமிருந்து அகற்றி போட்டு கர்த்தருக்கு திரும்புங்கள். பாருங்க, எல்லாத்தையும் எடுத்து போட்டுருங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு திரும்புங்க. என் அன்பு சகோதர சகோதரியிடம் இந்த 11வது கட்டளை கண்டிப்பாக ஒவ்வொரு என்டைம் சர்ச்சில் இருக்கிற இந்த செய்தி கேட்கின்ற ஒவ்வொரு விலையேறப்பெற்ற முத்துக்குழு வயரும் கண்டிப்பாக நீங்கள் வாசியுங்கள். மணவாட்டி என்பவள் ஒரு சபை அல்ல, மணவாட்டி என்பவள் ஒரு தனிப்பட்ட நபர். இந்த தனிப்பட்ட நபர் உலகம் எங்கிலும் 4 திசைகளும் கூட்டி சேர்க்கின்ற பொழுதுதான் அந்த கர்த்தருடைய சரீரமாக மாறுகிறது.
சபை என்பது கர்த்தருடைய பாகம், சரீரம் என்று வேதம் போதிக்கிறது. ஒரு சபைக்குள்ள விசுவாசி, பாவன விசுவாசி, அவிசுவாசி இருப்பான். அப்படி இருக்கின்ற போது சபையாக தேவன் தெரிந்து கொள்ள முடியாது, தனிப்பட்ட நபர் என்று தான் வேதம் போதிக்கிறது. அப்படி என்றால் இன்னைக்கு வெளிப்பட்ட மூன்றாவது ஆதாம் யார் என்று உங்களுக்கு புரிகிறதா? முதலாம் ஆதாமும் ஏவாளு ஏதேன் தோட்டத்தில் தோத்து போய்விட்டார்கள். இரண்டாவது ஆதாமோ இயேசு கிறிஸ்துவாக வெளிப்படுகின்ற பொழுது உலகம் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, இந்த பூமி ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய மனவாட்டி பெற்றெடுக்கப்பட்டார். பெந்தெகோஸ்தே நாள் வரைக்கும் அப்போஸ்தலர்கள் இருக்கிற வரைக்கும் அவர் சரியாக இருந்தார்கள். ஆனால் அப்போஸ்தலர் காலம் முடிவடைகின்ற பொழுது அவர்கள் ரோமபூரிலே வீழ்ந்து போய்விட்டார்கள். நிசியா சங்கத்தில் அவர்கள் மாற்றிக்கொண்டு விட்டார்கள். ஒரே தேவனை மூன்றாக பிரித்து விட்டார்கள். பிறகு இந்த மனவாட்டி எங்கே மாற்றிக்கொண்டால் சபை ஸ்தாபனத்தில் மாற்றிக்கொண்டார். 7 சபை காலம் வரைக்கும் நீங்கள் பார்ப்பீரென்றால் இது சபை ஸ்தாபனத்தில் மாற்றிக்கொண்டார்கள். ஈசாயுடைய வேரும் புறஜாதியாரை ஆளும்படிக்கு எழும்புகிற ஒருவர் தோன்றுவார். அந்த ஒருவர் தோன்றுகிற பொழுது அவர் மூன்றாவது ஆதாமாக இருக்கின்றார். அந்த மூன்றாவது ஆதாம் எங்கே வர வேண்டும்? பாருங்கள், சபைக்கென்று ஒரு குமாரனாக வர வேண்டும். அது தாங்க வெளிப்படுத்தல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் சொல்லப்பட்ட 1-4 வரைக்கும் ஸ்திரீயானவள், அந்த ஸ்திரீ ஒரு குழந்தையை பெற்றெடுக்கின்ற பொழுது சர்பம் அதை கொல்வதற்காக வருகிறார் என்பது சாப்டர் நீங்கள் பார்ப்பீரென்றால் அது சபைக்கென்று கொடுக்கப்படுகிற ஒரு குமாரனாக இருக்கின்றார். நாம் ஏற்கனவே 2வது பதிவில் அதை பார்த்தோம். இப்போ பாருங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே, அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து முதல் வரிகளை வருகின்ற பொழுது அவர் என்ன செய்ய வேண்டும்? தன் ஜீவனை கொடுத்து உலக ஜனங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு தர வேண்டும். அதுதான் கர்த்தர் செய்ய வேண்டிய அடையாளமாக இருந்தது. அவர் மரித்து உயிர்த்தெழ வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்தது. அந்த வார்த்தை நிறைவேற்றின பிறகு தேவன் அந்த நாமத்தை புதிய நாமமாக ஏற்றுக்கொண்டார். இப்பொழுது நம்முடைய நாட்கள் நீங்கள் பார்ப்பீரென்றால் வெளிப்படுத்தல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலே முத்திரையை உடைக்க வேண்டும். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது எந்த மனுஷனுக்கோ எந்த தீர்க்கதரிசிக்கோ எந்த அப்போஸ்தலனுக்கோ யாருக்குமே உரிமை இல்லை என்று யோவான் கண்ணீர் விட்டு அழுகின்றான். அப்படி அழுகின்ற பொழுது மூப்பன் அங்கே ஓடி வந்து, இதோ யூத கோத்திர சிங்கமும் தாவீதினுடைய வேருமான புஸ்தகத்தை உடைப்பதற்கு வல்லவராக இருக்கின்றார் என்று தான் வேதம் போதிக்கிறது. அப்படி என்றால் ஒரு மனிதனுக்கு கூட அதை தொடுவதற்கும் பார்ப்பதற்கும் திறப்பதற்கும் அதை போதிப்பதற்கும் ஒரு மனிதனுக்கு உரிமை இல்லை என்று தான் வேதம் போதிக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது பிரண்ணாமை நீங்கள் ஒரு மனிதன் என்றால், பிரண்ணாமை நீங்கள் ஒரு தீர்க்கதரிசி என்றால் எப்படி அதை உடைக்க முடியும்? பாருங்கள், அந்த வேத வார்த்தையை வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 5வது அதிகாரம் 1 நான் கொஞ்சம் வாசிக்கிறேன். அன்றியும் உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரைக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் வீட்டருடைய வலது கரத்தில் கண்டேன். புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிக சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனையும் கண்டேன். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது. ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரமான காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன். பாருங்க, யாருக்குமே அனுமதி இல்லை. எந்த மனிதனாகட்டும், தீர்க்கதரிசியாகட்டும், அப்போஸ்தலனாகட்டும், யாருக்கும் அனுமதி. யாருக்குத்தாக அனுமதி? ஆட்டுக்குட்டியானவர், பசுத்தாவியானவர், யெகோவா தேவனுக்கு மாத்திரம்தான் அனுமதி உண்டு என்று வேதம் போதிக்கிறது. அப்படி என்றால் தீர்க்கதரிசி சொல்லுகிற பிரண்ணாம் எப்படிங்க உடைக்க முடியும்? பிரதர் பிரண்ணாம் என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரன் எப்படிங்க உடைக்க முடியும்? அல்லது ரெவரண்ட் பிரண்ணாம் என்று நீ சொல்வீர் என்றால் அந்த ரெவரண்ட் எப்படிங்க உடைக்க முடியும்? பைபிள் அப்படி சொல்லலையே. வானத்தில் இருக்கிற பசுத்தவான்களுக்கு அனுமதி இல்லை. பூமியில் இருக்கிற தீர்க்கதரிசியாகட்டும், அப்போஸ்தலராகட்டும், போதகராகட்டும் யாருக்கும் அனுமதி என்று வேதம் போதிக்கிறது. அதே போல பாரத்துக்கும் கீழேயும் யாருக்கும் அனுமதி என்று வேதம் போதிக்கிறது. அப்படி என்றால் நீங்கள் தீர்க்கதரிசி தான் பிரண்ணாம் என்று சொன்னால் எப்படி அவர் உடைக்க முடியும்? பைபிளில் போடலையே. ஆட்டை குட்டியானவர் தானே உடைக்க வேண்டும் என்று பைபிளில் போட்டிருக்கிறது.
அப்படி என்றால் அவர் யார்? பாருங்கள், ஒரு பேராவை நான் வாசிக்கிறேன். முத்திரையை திறந்தவர் யார்? இப்பொழுது காவலில் உள்ள ஆத்துமாக்கள், souls that are in prison now, நவம்பர் மாதம் 10ஆம் தேதி 1963 ஆண்டில் கொடுக்கப்பட்ட செய்தியில் 145 வாசிக்கலாம். நான் அதை கொஞ்சம் வாசிக்கிறேன். 146 முதலே கொஞ்சம் வாசிக்கிறேன். யோவான் சுற்றிலும் பார்த்தான். வானத்திலாவது பூமியிலாவது எந்த ஒரு மனிதனோ அல்லது தேவதூதனோ யாருமே அந்த புஸ்தகத்தை எடுக்கவோ அல்லது முத்திரைகளை உடைக்கவோ அல்லது அதை பார்க்கவோ கூடாதிருந்தது. ஒரு மனிதனும் பாத்திரவானாக இருக்கவில்லை. யாருங்க? அப்போ பிரணாமை நீங்கள் மனிதன் என்றால் அவர் உடைக்கவே முடியாது. ஏன்னா பைபிள் பொய் உரையாது. பாருங்கள், ஒரு மனிதனும் பாத்திரவான் இருக்கவில்லை. யோவான் தான் மனம் கசந்து அழுததாக கூறினான். அப்பொழுது ஒரு தூதன் அவரிடம் வந்து, யோவானே அழாதே, ஏனெனில் யூத கோத்திரத்து சிங்கமானவர் ஜெயம் கொண்டிருக்கிறார், அவர் பாத்திராக இருக்கிறார் என்றான். யோவான் சிங்கத்தை பார்க்க திரும்பினான். ஆனால் அவன் எதை பார்த்தான்? ஆட்டுக்குட்டியை. அது இரத்தம் தோய்ந்த ஆட்டுக்குட்டி. அது அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாயிருந்தது. அவ்வளவு காலமாக உலகத் தோற்றத்துக்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியான யாருங்க? அவர் லோகோஸ், அவர் அக்னி ஸ்தம்பம், அவர் பரிசுத்த ஆவியானவர். பாருங்கள், அவரைத்தான் யோவான் அங்கே பார்க்கிறான். ஆட்டுக்குட்டியானவர் வலது கரத்தில் புஸ்தகத்தை வைத்துக் கொண்டிருந்தவிடம் நடந்து வந்து அந்த புஸ்தகத்தை வாங்கினார். அவர் சிங்காசனம் ஏறி அதன் மேல் அமர்ந்து கொண்டார். அது முடிந்து விட்டது. பாருங்க, முத்திரையை உடைக்கின்ற பொழுது எல்லாம் முடிந்து போய்விட்டது. எப்பொழுது முத்திரைகள் வெளிப்பட்ட போது கடைசி நபர் அவர் மீட்டுக்கொண்ட அனைத்துமே அங்கு ஒன்றுமே இல்லை. அவர் மீட்க வந்தார். அவர் ஏன் 40 ஆண்டுகளுக்கு முன்பு மீட்கவில்லை? 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஏன் மீட்கவில்லை? ஏன் மீட்கவில்லை? ஏனென்றால் அவர் புறஜாதிக்குள்ளிருந்து தான் எடுக்க வேண்டும். இந்த 7ஆம் தூதன் வெளிப்படுகின்ற பொழுதுதான் அவர் மீட்டுக்கொள்ள வேண்டும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவாக நின்று கொண்டிருந்தார். அவர் தன் ஜீவனை கொடுத்து பாவியாக்கிற உங்களை தன்னை போல மாற்றுவதற்காகத்தான் அவர் தன் ரத்தத்தை கொடுத்து ஜீவனை கொடுத்து மரித்து உயிர்த்தெழுந்தார். இயேசு கிறிஸ்து முதல் வருகை முத்திரையை உடைப்பதற்காக வரவில்லை. தன் ஜீவனை கொடுத்து உங்களுக்கு மன்னிப்பு கொடுக்க வந்தார். ஆனால் 2வது வருகையில வருகின்ற பொழுதுதான் அவர் 2ஆம் ஆதாமாக பெற்றெடுக்கப்பட்ட அவருடைய ரத்தத்தை, அவருடைய ஜீவனை, அவருடைய பாகத்தை மீட்டுக்கொள்ள அவர் 3வது கட்டத்துக்கு வர வேண்டும். அந்த 3வது கட்டத்தான் பாருங்கள், 3வது ஆதாமாக நடமாடக்கூடிய மனிதனாக வெளிப்படுகின்றார். அப்படி வெளிப்படுகின்ற பொழுதுதான் அந்த ஆதாம் தான் தன்னுடைய பாகமாக மனவாட்டியை மீட்டுக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த 3வது ஆதாமுக்கிறார், அவர் தான் உடைக்கணும். அந்த 3வது ஆதாம் தான் பசுத்தாவியாக நடமாடக்கூடிய மனிதனாக லோகஸாக நின்று கொண்டு அவர்தான் இந்த 3வது ஆதாம் தான் உடைக்க வேண்டும். அதனால் தான் பாருங்க, அந்த 3வது ஆதாமாக யெகோவா தேவன் அக்னிஸ்தம்பத்தோடு, தோல் மலைக்கிற அக்னிஸ்தம்பத்தோடு ஜனங்களுக்கு முன்பாக தான் யார் என்பதை அவர் பிரண்ணமாக நின்று கொண்டு இந்த அக்னிஸ்தம்பத்தின் அடையாளத்தோடு அவர் காண்பிக்கின்றார். பாருங்கள், மேலும் வாசிக்கிறேன். அவர்களின் பெயர்கள் ஜீவபுஸ்தகத்தில் இருந்தது. அவர் அங்கே நிற்க வேண்டும், ஏனெனில் அவர்கள் மீட்பது தேவனுடைய நோக்கமாக இருந்தது. அவருடைய பெயர்கள் உலகத் தோற்றத்துக்கு முன்பே ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்பட்டிருந்தது. ஆட்டுக்குட்டியானவரும் அடிக்கப்பட வேண்டும் என்று அவரும் அவர்களுடைய புத்தகத்தில் சேர்க்கப்பட்டிருந்தார். அடிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியான் திரும்ப வந்து பருந்து பேசுகின்றார். அவரை கவனியுங்கள். அநேக போலிகளும் மற்ற எல்லாருமே எழும்புவார்கள். ஆனால் உண்மையாகவே யாராகிலும் ரட்சிக்கப்படுவார்கள். ஏனெனில் சபை முன்குறிக்கப்பட்டுள்ளது. கரைத்திரை அற்றவராய் அவள் அங்கு இருப்பாள். ஆட்டுக்குட்டியானவர் அந்த நோக்கத்திற்காக மரித்தார். அந்த புஸ்தகத்தில் உள்ள கடைசி பெயர் மீட்கப்பட்ட போது ஆட்டுக்குட்டியானவர் வந்து அந்த புஸ்தகத்தை வாங்கினார். அதை செய்தது நானே. இப்போ புரியுதுங்களா? யாருங்க முத்திரையை உடைக்கணும்? 3வது ஆதாமாகிய வெளிப்பட்ட லோகோஸ் தான் முத்திரையை உடைக்கணும். அப்போ நீங்கள் பிரண்ணாமை தீர்க்கதரிசினாக்கா அவர் உடைக்கவே முடியாது. பிரண்ணாமை நீங்கள் பிரதர் பிரண்ணாமனா அவர் உடைக்கவே முடியாது.
பிரதர் பிரண்ணாமை நீங்கள் போதகர் என்று சொல்வீர் என்றால் உடைக்கவே முடியாது. அவரை நீங்கள் மனிதன் என்று சொன்னால் உடைக்கவே முடியாது. யார் தாங்க உடைக்கணும்? ஆட்டுக்குட்டியானவர், யெகோவா தேவன், லோகோஸ், பரிசுத்தாவிதான் உடைக்க வேண்டும் என்று வேதம் தாங்க பாருங்க. பிரண்ணாம் அங்கே நின்று கொண்டு உடைத்தது நான் தாப்பா முத்திரையை உடைச்சேன், நான் தாப்பா அந்த புஸ்தகத்தை கையில் எடுத்த, ஏனென்றால் அவரே லோகோஸ் என்று வேதம் போதிக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரி, என்டம் சர்ச் போதகராகட்டும் விசுவாசிகளாகட்டும், நிச்சயமாக நீங்கள் சிந்தித்து பாருங்கள். எந்த மனிதனுக்கும் அனுமதி இல்லை, தீர்க்கதரிசிக்கும் அனுமதி இல்லை, போதகருக்கு அனுமதி இல்லை, அப்போஸ்தலருக்கு அனுமதி இல்லை, ஆட்டுக்குட்டியானவருக்கு மாத்திரம்தான் அனுமதி உண்டு. அப்படி என்றால் பிரண்ணாம் அதை எப்படி உடைக்க முடியும்? பாருங்கள். அதனால் தாங்க பிரண்ணாமுடைய தலைக்கு மேல் அக்னி ஸ்தம்பம், அவர் தோளின் மேலே கர்த்தத்துவம். நமக்கென்று ஒரு பாலகன் பிறந்தார், அது முதல் வருகை. நமக்கென்று ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அது இரண்டாவது வருகை. இரண்டாவது வருகையிலே உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே மூன்றாவது ஆதாமாக வெளிப்பட்டு தான் இழந்து போன பாகத்தை, தனக்குள்ளிருந்து பிக்கப்பட்ட பாகத்தை, கல்வாரி சிலுவையிலே விடப்பட்ட அந்த பாகத்தை தேவன் மீட்டுக்கொள்ள அவரே தலைக்கல்லாக, அவரே நடமாடக்கூடிய மனிதனாக, அவரே இம்மானுவேலாக, அவரே ஆட்டுக்குட்டியானவராக, அவரே தீர்க்கதரிசியாக பூமியிலே வெளிப்பட்டு இந்த மூன்றாவது ஆதாமாகிய பிரண்ணாம் தான் தன்னுடைய பாகத்தை மீட்டு கொண்டார். எல்லாம் முடிந்தது. பாருங்கள், தேவ தூதர்களும் சேராபின்களும் 24 மூப்பர்களும் மிருக ஜீவன்களும் எல்லோருமே தங்கள் கிரீடங்களை கலற்றி வைத்து சிங்காசனத்துக்கு முன்பாக விழுந்து, நீர் ஒருவரே பாத்திரமாக இருக்கிறீர் என்றான். பாருங்க, அது வரைக்கும் ஆட்டுக்குட்டியானவரை யாருமே வணங்கவே இல்லை என்று வேதம் போதிக்கிறது. சிங்கத்தை கூப்பிட்டாரு மூப்பரு, சிங்கம் வரல, ஆட்டுக்குட்டி வருகின்றப்போ எல்லாருமே ஆச்சரியப்பட்டா, என்னடா இது புதுசா ஒன்று உள்ள வருதே. ஏனென்றால் சிங்கமாகிய இயேசுக்கு எதிர்பார்த்தார்கள். ஆனால் அவரோ நசரனுடைய விரதம் உடைக்கப்பட்டதுனாலே, யோசேப்பு எப்படி சவரம் பண்ணப்பட்டு, ஆடைகள் மாற்றப்பட்டு, முடி வெட்டப்பட்டு, அவர் புறஜாதிக்கு வருகின்ற பொழுது ஒரு புதிய நாமத்தை பெற்றுக்கொண்டு சாபனாத்து பனையவாக வந்தாரோ, அதே போல இயேசுக்கு கல்வாரி சிலுவையில் அடிக்கப்படுகின்ற பொழுது நசரேயன் விரதம் உடைக்கப்படுகிறது, ஆடைகள் மாற்றப்படுகிறது, முடி வெட்டப்படுகிறது, சவரம் பண்ணப்படுகிறது. அவர் உள்ளே வருகின்ற பொழுது அந்த ஆட்டுக்குட்டியாக வருகின்றார், அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டியாக வருகின்றார். அது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அடிக்கப்பட்ட அந்த வடுக்கள், அந்த ரத்தம் பாருங்கள் தோய்ந்து போய் வந்து நிற்கின்றார். எல்லோருமே சிங்கத்தை எதிர்பார்த்தார்கள், ஆனால் அங்கே வந்தது ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டி வந்து பாருங்கள் புஸ்தகத்தை கையில் எடுத்தது. அதை செய்தது நான் தாங்க பண்ண என்று வில்லியம் பிரண்ணாம் தான் பண்ணார் என்று அவர் சொல்லுகின்றார். அப்படி என்றால் அந்த ஆட்டுக்குட்டியானவர் யார்? அது வரைக்கும் யாருமே தொழுது கொள்ளவில்லை. அப்போ பரலோகமே பிரண்ணாமை தொழுது கொள்கின்ற பொழுது நீங்களும் நானும் தொழுது கொள்வதற்கு ஏன் பயப்பட வேண்டும்? இது உலக ஜனங்களுக்கு அல்ல, இது முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான். அவர் கண்களை திறந்து வைக்கின்ற பொழுது அந்த பிள்ளைகள் மாத்திரம்தான் பிரண்ணாமை யார் என்று அறிந்து கொள்ள முடியும். உடனே பாருங்கள், யோவான் நான் ஆமென் என்று கூச்சலிட்டதை வானத்திலும் பூமியில் உள்ள அனைத்துமே கேட்டன என்றான். தேவனுக்கு அல்லேலூயாக்களும் துதிகளை மேலெடுத்து ஆர்ப்பரித்தல். பாருங்க, வானமும் பூமியும் அவரை தொழுது கொண்டது. பாருங்கள், நாங்கள் இன்றைக்கு அவரை தொழுது கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் அவரே ஆட்டுக்குட்டியானவர், அவரே மூன்றாவது ஆதாம், அவரே மெஸ்ஸியா, அவரே இயேசு கிறிஸ்து, அவரே லோகோஸ், அவரே அக்னிஸ்தம்பம், அவரே பசுத்தாவி என்று இந்த விலையேறு பெற்ற உரைக்கப்பட்ட வார்த்தையிலிருந்து அநேக விதமான பேராக்கள் எடுத்து காண்பித்தன். இன்னும் அநேக பேராக்கள் உண்டு. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு பதம், ஒரு சோறு மாத்திரமே பதம் என்று நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். பாருங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகவும் கடினமாக இருக்கும். ஆனால் சிந்தித்து பாருங்கள், செய்திகளை எடுத்து பேராக்களை பார்த்து வாசியுங்கள். உங்கள் நித்திய ஜீவன் உங்களுக்கும் தேவனுக்குள்ள ஒருவர்தான் நித்திய ஜீவன் என்று வேதம் போதிக்கிறதனால் தயவு செய்து வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பார்த்து உங்கள் நித்திய ஜீவனை இழந்து போகாதீர்கள். எந்த பாஸ்டரோ, நான் சொல்லுவதோ, அல்லது வீட்டில் இருக்கிற அப்பா அம்மாவோ, இல்லை அண்ணன் தம்பிங்களோ, டீக்கனோ யார் சொன்னால் கேட்காதீங்க.
நீங்களாகவே வேதத்தை எடுத்து, நீங்களே உரைக்கப்பட்ட வார்த்தை எடுத்து தேவனை தேடுங்க. தேவனைகளை காண வேண்டும் என்றால் வார்த்தைக்கு தான் வர வேண்டும். உரைக்கப்பட்ட வார்த்தையை வாசிங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. பாருங்கள், இந்த 3வது ஆதாம் பிரண்ணாமாக வெளிப்பட்டு தன்னுடைய பாகத்தை அவர் மீட்டுக் கொண்டார். எல்லாம் முடிந்தது. முத்திரை உடைக்கின்ற பொழுது அந்த 3வது ஆதாம் தான் தன்னுடைய பாகமாகிய மனவாட்டியுடைய பெயர்கள் ஆட்டுக்குட்டி ஜூஸ் எழுதப்பட்டிருப்பதனாலே அதை அவர் மீட்டுக் கொண்டார். மீட்டுக் கொள்கின்ற பொழுது பாருங்கள், எல்லாம் முடிந்து விட்டது. பாருங்கள், 3வது ஆதாம் பிரண்ணாம் தான் என்று தேவன் வேதாமத்திலும் உரைக்கப்பட்ட வார்த்தையில் எடுத்து காண்பித்திருக்கின்றார். பரிசுத்தமாக இருக்க இன்னும் பரிசுத்தமாகட்டும். அக்கிரம் செய்யட்டும். ஏனென்றால் இது தேவனுடைய வார்த்தை. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆமீன்.